இல்லை விஜய் கூட பார்த்தீங்கன்னா அவர் வாங்குற அமௌண்ட் ஒரிஜினலாக சொல்ல மாட்டார். இன்கம் டேக்ஸில் 100 கோடி வாங்குறாருன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% அவர் இன்கம் டேக்ஸ் கட்டணும். அதுக்கு மீதி வாங்குறதெல்லாம் பிளாக்ல வாங்குறாங்க. GRT Jewelers. Everest Chai Biryani Masala. Taste the best. Everest. தியேட்டர் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வராங்கன்னா அந்த 1000 பேர் சமாளிக்க ஒரு ஆளால் முடியாது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தியேட்டர் உரிமையாளர்கள் தானே அதுக்கு மேன் பவரை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டணும். அதெல்லாம் யாருங்க செய்கிறாங்க? அதெல்லாம் அதான் கொடுத்தா போலீஸ் கிட்ட ஏதாவது ஒரு கவர் ஒன்று கொடுத்துட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு. நிறைய இருக்குங்க உள் குத்துல. நான் எல்லாமே சொன்னிச்சுங்க, எல்லா தேட்டருக்காரும் மேலே கேஸ் போட்டுருவாங்க. இந்த இதை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இப்போ 2014 ஒரு உத்தரவு இந்த மாதிரி ஒரு புது படம் வரும்போது நீங்கள் ஆய்வு செய்யணும் அப்படின்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் கமிஷனர் என்ன பண்ணுறாரு? அப்போ மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்கக்கூடிய மால்லலாம் 2 வீலருடைய பார்க்கிங் கட்டணம் 30 ரூபாயா 20 ரூபாயா? 10 ரூபா தான். வெறும் 10 ரூபா தான். எல்லா தேட்டருக்கும் 10 ரூபா தான். 30 ரூபா 40 ரூபான்னு வாங்குறாங்களே. கேட்டால் கான்ட்ராக்டில் விட்டுட்டோம், அவங்க வாங்கிட்டாங்க, எனக்கு தெரியாது, கைக்கு தூக்கிடுறாங்க. இது சரியான பதிலா? பதில் கிடையாது. அப்போ இது அரசாங்கத்தை அவங்க ஏமாத்துறாங்களா? கண்டிப்பாக ஏமாத்துறாங்க. மக்களையும் ஏமாத்துறாங்க, அரசாங்கத்தையும் ஏமாத்துறாங்க. அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாத்துறாங்க. தேவி தேட்டரும் போது 2 வீலருக்கு 20 ரூபா வாங்குறாரு. 10 ரூபா தான் விற்கணும், கொடுக்கணும் 2 வீலருக்கு. ஆனால் 20 ரூபா வாங்குறாரு. எல்லா தேட்டரை பிறகு மால் எடுத்துக்கங்க, 3 ஹவருக்கு மேலே போச்சுன்னா நமக்கு டிக்கெட்டு 10 ரூபா தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? எத்தனையோ அரசு அதிகாரிகள் IPS IAS ஆஃபீஸர்ஸ்லாம் சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க வராங்க. ஓசியில் டிக்கெட் வாங்கிட்டு வரனால தான் இந்த பிரச்சனையே. அரசு அதிகாரி ஓசியில் டிக்கெட் எப்போ வாங்குறானோ இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் பர்மிஷனே வாங்காம கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் நிர்வாகம் எப்படி நாங்கள் வந்து முதல் நாள் காட்சிக்கு, அதுவும் கோட் படத்துக்கு முதல் நாள் காட்சிக்கு 390 ரூபாய்க்கு நாங்கள் டிக்கெட் வைக்கிறோம் எப்படி பகிரங்கமாக அறிவிக்க முடியும்? லஞ்சம் கொடுக்குறாங்க போலீஸ். நான் ஒரு புகார் கொடுக்குறேன், அந்த புகார் மீது சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை, பகிரங்கம் குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். ரஜினி அதே மாதிரி தான். ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் எந்த சொத்தும் கிடையாது. அவர் இருக்கிறது ஒரு ராகவேந்திர மண்டபம் ஒன்று ஏதோ கோடம்பாக்கத்தில் வச்சு அவர் வீடு உண்டு, 2 தான். மற்றபடி இங்கே அவருக்கு எந்த சொத்து கிடையாது ரஜினிக்கு. இப்போ ஏன் அவர் எலெக்ஷன் வரலன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தார்னா எலெக்ஷனில் சொத்து கணக்கு காட்டணும். இப்போ கூட பாருங்கள் விஜய் வந்திருக்காரு, ஆனால் அந்த எலெக்ஷன் கிட்ட பாருங்கள் எலெக்ஷன் நிற்க மாட்டார். இந்த எலெக்ஷனில் ஏன் நிற்கல? அவர் வந்தார்னா சொத்து கணக்கு காட்டணும். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். தளபதி விஜயோட கோட் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கே தியேட்டரில் அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. இது தொடர்பாக கமிஷனர் ஆஃபீஸ்லையும் புகார் கொடுத்துருக்கீங்க. இந்த புகார் வந்து இந்த படத்துக்கு மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2010 இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2010 பார்த்தீங்கன்னா முதல்ல மன்மதன் அம்பு அந்த படத்துக்கு கமலில் திரிஷாவை நடித்தா அந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து அதிகமாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரபல நடிகர்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. சின்ன சின்ன நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களோட பிரபல நடிகர் பாடும்போது அவங்க வந்து ஒரு போட்ட பணத்தை உடனே எடுத்துணும்னு பார்க்குறாங்க. தேட்டருக்காரங்களும் அவங்களோட ரேட்டை விட டபுள் ரேட் ட்ரிபிள் ரேட் போட்டு உடனே அள்ளிணுன்னு அவங்களோட ஒரு ஏம் இருக்காங்க. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா கன்சியூமர்ஸ். நான் வந்து ஒரு ரசிகனாக இருந்தாலும் நான் வந்து ஒரு தேட்டருக்கு நுகர்வோர் ஆவேன். இந்த நுகர்வோர்ன்ற முறையில் எனக்கு வந்து அரசாங்கம் ஒரு தேட்டருக்கு நிர்ணயிக்கிறாங்க, விலையை நிர்ணயித்து அந்த விலையை வந்து விற்கணும்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் திரையரங்கு உரிமையாளர்கள், திரையரங்கு நிர்வாகங்களை பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அதை வந்து கடைபிடிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய நடிகர்களுடைய படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் 3 நாளுக்கு டிக்கெட் வந்து பிளாக்ல தான் ஓடுது. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும்லாம் டிக்கெட்லாம் விற்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக நிறைய முறை நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை முறை போய் புகார் கொடுத்துருக்கீங்க? எந்தெந்த படத்துக்கெல்லாம் புகார் கொடுத்துருக்கீங்க? உங்கள் புகாருடைய ரிசல்ட் என்ன? என்னோட புகார் ரிசல்ட் போலீஸ் வந்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்து போய் புகார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸ் தான் அத்தாரிட்டி. சென்னையை தவிர்த்து வெளியே போயிட்டோம்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் அத்தாரிட்டி. அப்போ காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அவங்கள அவங்க அந்த மாவட்ட ஆட்சியர் தான் அத்தாரிட்டியில் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இங்கே அத்தாரிட்டி. நம்ம சென்னையோட கலெக்டருக்கு அத்தாரிட்டி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நான் ஒரு புகார் கொடுக்குறேன், அந்த புகார் மீது சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை, பகிரங்கம் குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தோம்னா அதை வாங்கிட்டு அப்படியே இருந்துடுறாங்க, சைலண்டாகிறாங்க. ஏன்னா அவங்களோட லிமிட்டில் சென்னை லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர் தான் வருது. அந்த 20 தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு வந்துடுறாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா சில தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தேட்டர் தான். இப்போ வந்து கேசினோ படுத்து சிங்கிள் தேட்டரு, அதுக்கப்புறம் அண்ணா தேட்டர் சிங்கிள் தேட்டரு, தேவி பேரடைஸ், தேவிலாம் நார்மல் தேட்டர் அதெல்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேலே போயிடுச்சுன்னா, இப்போ நான் இருக்கிற பெரம்பூர் எடுத்திங்கன்னா பெரம்பூர், கொளத்தூர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டு, அப்புறம் வந்து காசி தேட்டரு, காசியில் 2 டாக்கி, கோயம்பேடு ரோஹிணி, கோயம்பேட்டில் ரோகிணி இருக்கா, காசி தேட்டரு, காசி டாக்கீஸ்னு ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தா சிங்கிள் தேட்டரில் வராங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் வராங்க. ஆனால் கமிஷனர் நடவடிக்கை எடுக்க மாட்டார். நேத்து கூட கோட் படம் பிரச்சனை தொடர்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். என்ன பதில் சொல்லப்பட்டது? இதுக்கு முன்னாடி என்னென்ன படத்துக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, அப்பெல்லாம் என்ன பதில் சொல்லப்பட்டது? ஒரே பதில் தான், நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நடவடிக்கை எடுக்க மாட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குக்கு போட்டிருக்கேன். அதாவது இன்னைக்கு நேற்று போடல, 2010 பல வழக்குக்கு போட்டு தான் இருக்கு. கோட் படம் இன்னும் ரிலீஸே ஆகல, இன்னும் டிக்கெட் ரிசர்வேஷன் கூட இன்னும் தொடங்கல. அதுக்குள்ள போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் முந்துகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, ஏன்? அதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. டிக்கெட்டு 2 விஷயம் நீதிமன்றத்தில் நம்ம வந்து நிரூபிக்கணும். ஒன்று, நீ எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீ நீதிமன்றத்துக்கு உடனே வந்துடுறேன்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் டிக்கெட் விற்கிறாங்களா இல்லையான்னு நீ தெரியாமல் வந்துடக்கூடாது. அப்படியே நீதிமன்றத்துக்குள்ளே நான் உள்ள கால் வைக்கிறேன்னா பிஃபோர் 10 days பிஃபோர் நான் வந்து அவங்களுக்கு புகார் கொடுத்துருக்கணும். அதே நேரத்தில் டிக்கெட்டும் வாங்கிருக்கணும். இப்போ வந்து டிக்கெட் அவங்க ரிலீஸ் பண்ணல. டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மினிமம் 500 டிக்கெட் இருக்கும். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து காஞ்சி போய் கிடக்குறாங்க. தேட்டர் உரிமையாளர் எல்லாமே காஞ்சி போய் தான் கிடக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 500 1000 டிக்கெட் விற்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் முதல் நாள் விற்கவே மாட்டாங்க நிறைய தேட்டரில். நீங்கள் போயிட்டு டிக்கெட் பாருங்கள், புக் மை ஷோவும் பாருங்கள், இந்த டிக்கெட் நியூ, இந்த 2 பேர் தான் இப்போ பிளாட்ஃபார்ம் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தால் க்ரீன் டிக்கெட் இருந்தார், அது இருக்காரா என்னன்னு தெரியல நமக்கு. இப்போ இந்த 2 பேர் தான் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. இப்போ 2 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டே ஷோ டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது. ஆன்லைனில் இருக்கா எல்லாமே ஃபுல்லுன்னு போட்டு, ஆனால் தேட்டரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் டே வந்து முதல் 3 நாளைக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் விலை உயர்த்தி அதிகமான விலைக்கு டிக்கெட் விற்கலாமா? விற்கக்கூடாது. எவ்வளவுக்கு தான் விற்கணும் ரூல் படி? சென்னையை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் தேட்டர் இருந்தால் 100 ரூபா டிக்கெட் விற்கலாம். குறைஞ்சபட்ச டிக்கெட் 50 ரூபா. அதே 50 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கா என்ன சென்னையில்? இருக்கு. இருக்கா? இருக்கு. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதுல. நீங்கள் தேட்டரில் கூட கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதுதான் இப்போ வந்து 50 ரூபா டிக்கெட் அவங்களுக்கு 50 ரூபான்னு விற்றாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடையாது. இப்போ அதே டிக்கெட்டு 165 ரூபா விற்றாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிட்டத்தட்ட 115 ரூபா லாபம் கிடையாது அவங்களுக்கு. அப்ப இது வந்து கள்ளத்தனமா சந்தையில விற்கிற மாதிரி அர்த்தமா? ஆமா, என்ன மோசடி இது. பொருள் என்ன? மோசடி. இதுக்கு பேரு மோசடி, திருட்டுத்தனம். எல்லா தேட்டர்லயுமே இப்படித்தானே இருக்கு. எல்லா தேட்டர்லயும் 50 ரூபா டிக்கெட் விற்கிறது கிடையாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட தேட்டரில் கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, தேவி தியேட்டர் திட்டிச்சுங்க. தேவியில் முதல் சில நேரத்துக்கு கொடுப்பாங்க, சில நேரத்துக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அந்த முன் வரிசையான முதல் 2 ரோவுக்கு மட்டும் 50 ரூபா டிக்கெட் அப்படி? ஆமா, முன்ன அதாவது அந்த தேட்டரோட கெப்பாசிட்டி வந்து 950ன்னா 95 சீட் 10% வந்து அந்த வந்து 50 ருபீஸ் டிக்கெட் கொடுக்கணும். இது வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா வரி வந்து குறைக்கப்பட்டிருக்கு. முன்ன பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிக்கெட்டு, ஒரு இந்த ஜிஎஸ்டிக்கு பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் டிக்கெட் அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்த பிறகு உங்களெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணி அதை வந்து 50 ரூபா மாற்றிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த தேட்டராக இருந்தாலும் தேவி பாலா, தேவி கலா, அதே மாதிரி காசி தேட்டரு, காசி டாக்கீஸு, அண்ணா தேட்டரு, காசினோ தேட்டரு, எல்லாம் சென்னையில் இருக்கிற அபிராமி கூட 10 ரூபா டிக்கெட் விற்கணும். ஆனால் அவர் விற்க மாட்டாங்க, யாருமே விற்க மாட்டாங்க. அபிராமி இல்லை, கோயம்பேடு ரோகிணி, யாருமே வந்து அந்த 10 ரூபா டிக்கெட் 50 ரூபா டிக்கெட்ன்றது விற்கிறதே கிடையாது. இன்னைக்கும் 10 ரூபாய்க்கு சினிமா டிக்கெட் விற்கலாம் அப்படின்னு ரூல் இருக்கா? 50 ரூபா டிக்கெட் விற்கிறது ரூல் இருக்கு. அதாவது 10 ரூபா டிக்கெட் 10 ரூபா டிக்கெட்டுக்கு பதிலாக இப்போ 50 ரூபா மாற்றிருக்காங்க. 10 ரூபா தான் ரைஸ் பண்ணி 50 ரூபா மாற்றிருக்காங்க. இப்போ அது தேவி மாதிரி ஒரு சில தேட்டரில் நீங்கள் சொல்ற மாதிரி 50 ரூபா டிக்கெட்டு நான் பார்த்துருக்கேன், அது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வேற எந்த தேட்டர்லையுமே 50 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கிற மாதிரி தெரியலையே. கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறது இல்லை. அதாவது எப்படின்னா 50 ரூபா டிக்கெட்டு நீங்கள் ஆன்லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா தேவியில் பார்த்தா சில நேரத்தில் ஆன்லைனில் கிடைக்கும், ஆன்லைனில் கொடுத்துட்றாரு, ஆனால் சில நேரத்தில் கொடுக்க மாட்டாரு. சில மற்ற எந்த தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்போ இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? அரசாங்கம் வந்து அதிகாரிகள் வந்து சைலண்டாக இருக்காங்க. நான் வந்து இப்போ குற்றச்சாட்டு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிற கமிஷனர் சரியில்லை. அதாவது இந்த கமிஷனர் கிடையாது, இப்போ இருக்கிற கமிஷனர் கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக இருக்கிற எந்த கமிஷனரும் சரி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வராங்கன்னா 1000 பேருக்கு எத்தனை டாய்லெட் இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. 30 பேருக்கு ஒரு டாய்லெட் இருக்கணும். ஆனால் 1000 பேர் வராங்கன்னா இன்ட்டு டிவைடட் 30 போட்டு 35 இல்லை 40 50 பேருக்கு போகணுமா. 1000 பேருக்கு ஒரு 20 டாய்லெட் இருக்கணும், 20 பாத்ரூம் எல்லாமே இருக்கணும். ஆனால் அங்கே எந்த தேட்டரில் அந்த மாதிரி இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு 5 ஒரு 10 அதிகபட்சத்தில் 10 டாய்லெட் இருக்கும். லேடிஸில் ஒரு 10, ஜென்ஸில் ஒரு 10 இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மொத்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ஸுக்குன்னு ஒரு 20 டாய்லெட் இருக்கணும், லேடிஸ்க்கு ஒரு 20 டாய்லெட் இருக்கணும். ஆனால் எந்த தேட்டர்லையுமே அது கிடையாது. ஆனால் இன்னைக்கு கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க.
கோட் படத்துக்கு முதல் நாள் காட்சிக்கு டிக்கெட் விலை 390 ரூபாய் அப்படின்னு ஆத்தென்டிக்கா அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புக்கான அவர் வந்து ஜியோ காப்பி காட்ட சொல்லுங்க, அவர் பர்மிஷன் வாங்கின லெட்டர் காட்ட சொல்லுங்க, காட்ட மாட்டார். சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல இந்த செய்தி வெளியாயிருக்கு. இன்னைக்கு ஊடகங்கள் செய்தி வெளியா இருக்கு. ஆனால் அவங்க எந்த ஊடகவியலாளர்கிட்டையும் போட்டுங்க, எந்த ஒரு நிருபர்கிட்டையுமே நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒரு ஆத்தென்டிக் லெட்டர் வாங்கியிருப்பாங்க. யார்கிட்ட? கமிஷனர்கிட்ட தான் வாங்கணும். இங்கே ஏன்னா இப்போ சென்னை லிமிட் வந்துட்டாங்கன்னா கமிஷனர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் 350 ரூபா டிக்கெட் எடுக்கிறோம், போலீஸ் கமிஷனர் கிட்ட வாங்கிடணும். அந்த மாதிரி வாங்கியிருந்தா அவர் இணையதளத்தில் காட்ட சொல்லுங்க, இல்லை நிருபர்கிட்ட காட்ட சொல்லுங்க, அதை கொடுக்க சொல்லுங்க, பார்க்கலாம். 365 ரூபா வாங்கியிருக்கலாம். பர்மிஷனே வாங்காம கோயம்பேடு ரோகிணி தியேட்டர் நிர்வாகம் எப்படி நாங்க வந்து முதல் நாள் காட்சிக்கு, அதுவும் கோட் படத்துக்கு முதல் நாள் காட்சிக்கு 390 ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் விற்கிறோம்னு எப்படி பகிரங்கமா அறிவிக்க முடியும்? லஞ்சம் கொடுக்குறாங்க போலீஸ்க்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? லஞ்சம் தான் சார். நான் பல முறை ரோகிணி தியேட்டர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கோயம்பேடு கேட்டேன்னா கேட்கலவானு தெரியல. இவங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த ஸ்டேஷனில் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயம்பேடில் ஒரு பையன் வந்து பஸ் மேலே ஏறி இறந்தான் பாருங்க, அதுக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து கோயம்பேடு ரோகிணி தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இல்லீகலாக பல காட்சிகள் போடுறாங்க. இந்த மாதிரி போடுற இல்லீகல் உடனே தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி அந்த கோயம்பேடில் இருக்கிற அந்த சிஎம்டியோட போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்கல. அன்றைக்கி அவங்க நான் கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த பையன் வந்து உழுந்து இறந்துருக்க மாட்டான். உண்மையிலே வந்து இதுக்கு காரணம் முழுக்க அன்றைய தினம் இருந்த ஆய்வாளர். பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் வரும்பொழுது சினிமா தியேட்டர்ல அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறாங்களே, இதுக்கு யார் காரணம்? அரசு, ஆப்ஷன் ஏ அரசு, ஆப்ஷன் பி அதிகாரிகள், ஆப்ஷன் சி படத்தோட ஹீரோக்கள், ஆப்ஷன் டி படத்தோட தயாரிப்பாளர்கள், ஆப்ஷன் இ எல்லாருமே தான். சினிமா தியேட்டர் நோ ஆப்ஷன், எல்லாருமே தான். அதிகாரிகள் வந்து காசை வாங்கிட்டு அவங்க லெவலுக்கு விட்டுடுறாங்க. அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் என்ன பண்ண அவங்க லெவலுக்கான கமிஷன் வாங்கிட்டு விட்டுடுறாங்க. மூணாவது நடிகர்கள் கூடுதல் கட்டணம் வாங்குறாங்க. அதாவது அவங்களோட லிமிட்டை விட 100 கோடி வாங்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த 100 கோடி எப்படி ப்ரொடியூசர் கொடுப்பாரு? அவர் பாக்கெட்லேருந்து எதுவுமே கொடுக்குறது, நம்ம கிட்ட பிடிங்கி தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம கிட்ட பிடுங்கும்போது தேட்டருக்காரங்க பிடுங்குறாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேனை எடுக்கிறவன் நக்கி தான் ஆகணும். அதை அந்த மாதிரி தான் தேட்டர் மூலமா இவங்க சம்பாதிக்கிறாங்க. அதனால தேட்டருக்காரன் அதிகமாக வைக்கிறான். இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல அல்லது வெளிநாடுகளெல்லாம் அந்த தேட்டர்ல வந்து கரெக்டான ஒரு கட்டுப்பாடு இருக்கு, இவ்வளவு விலைக்கு தான் டிக்கெட் விற்கணும் அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அந்த கட்டுப்பாடு தகர்த்தப்படுகிறது. என்னக்கா? இங்க வந்து சிஸ்டம் சரியில்லை. ரஜினி சார் சொல்ற மாதிரி சிஸ்டம் சரியில்லை. ஆனா அவரோட சினிமா தேட்டர்ல கூட சிஸ்டம் சரியில்லையா? ஆமாங்க. ஒரு கமிஷனர் தான் சொன்னேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் கமிஷனர் வந்து ஒரு மாசம் 3 மாசத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது அவர் வந்து ஆய்வு செய்யணும். அந்த தேட்டரோட கிளீனாக வச்சுருக்காங்களா, அந்த தேட்டரோட எப்படி இருக்குது, அந்த தேட்டரில் ஒரு மூட்டை பூச்சி கூட கடிக்கூடாது நமக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மருந்து அடிப்பாங்க. அந்த மருந்து அடித்தாலும் அந்த மருந்து அடித்தான்னு சொல்லி என்ட்ரி போடணும். இவ்வளவும் இருக்குது. ஒரு தேட்டரில் வந்து அந்த கமிஷனர் போய் நேரடியாக போய் கமிஷனர் சென்னையை பொறுத்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸு அவர் கீழே வந்து யாருன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் வெல்ஃபேர், அவரோட தலைமையில் போய் தான் அவர் பார்ப்பார். ஆனால் அவங்க யாருமே வெளியே வரதே கிடையாது. இன்னி வரைக்கும் நான் வந்து ஏன் இவ்வளோ பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா, ஒரு படத்துக்கு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் தான் நான் வந்து இந்த உத்தரவுலாம் வாங்குறேன். இப்போ நான் இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ நான் ஒரு கடைசியாக ஒரு உத்தரவு 2014 ஒரு உத்தரவு வாங்குறேன். அந்த உத்தரவு படி என்ன பண்ணோம், ஒரு புது படம் வரும்போதோ இல்லை ஏதோ பண்ணும்போதோ இவங்க ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கணும். அந்த கமிட்டி என்ன பண்ணால் தமிழ்நாடு முழுக்க அந்த கமிட்டி உருவாக்கி அந்த கமிட்டியில் என்ன பண்ணோம், எல்லாரும் போய் ஒரு தேட்டர் ஆய்வு பண்ணோம். இது வரைக்கும் எத்தனை கமிட்டியை வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க சொல்லுங்க அவங்கள. நான் பல முறை கேட்டிருக்கேன், கமிஷனர் ஆர்டிஐல கூட கேட்டிருக்கேன், பதிலே கொடுக்க மாட்டாங்க. ஒஸ்ட் கமிஷனர் இது சென்னை காவல்துறையோட கமிஷனர் வந்து ஒஸ்ட், இருக்கிற எல்லா கமிஷனரும் ஒஸ்ட் தான். அவரை போய் நேரடியாக பார்க்க முடியாது. பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் வரும் பொழுது முதல் 3 நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வித்தாலும் 2000 ரூபாய்க்கு வித்தாலும் அதை கொடுத்து வாங்குற அளவுக்கு பொதுமக்கள் ரெடியா தானே இருக்காங்க. அப்ப நீங்க தியேட்டர் உரிமையாளர்கள் மட்டும் குறை சொல்ல முடியாது இல்லையா சார்? ஒரு ரசிகனா நான் வந்து வாங்குறேன் சார், ஆனா அது என்னை ஏமாத்துறது. ஒரு ரசிகனை ஏமாத்துறது திரையரங்கு உரிமையாளர்கள். சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும், 160 ரூபா விற்கணும்னா 160 ரூபா விற்கணும். ஏன் நீங்கள் வந்து அதிகமாக விற்கிறீங்க? இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் நாள் ஷோ என்னோட படத்தோட ஹீரோ நான் பார்க்குறேன், ஃபஸ்ட் நாள் டிக்கெட் ஃபஸ்ட் நாள் ஷோ பார்க்கணும் என்னோட விருப்பம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் பார்க்குறதே கிடையாது. இப்போ ஒரு ரசிகன் பாதிக்கப்படுறான்ல. ஆனால் எந்த ஒரு பெரிய ஹீரோக்களுமே என்னோட படத்துக்கு அதிக விலைக்கு டிக்கெட் விற்காதீங்க அப்படின்னு ஏன் எந்த ஒரு நடிகருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல? எல்லாம் ஏமாத்துக்காரங்க தான். யார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் விஜய் கூட பார்த்தீங்கன்னா அவர் வாங்குற அமௌண்ட் ஒரிஜினலாக சொல்ல மாட்டார். இன்கம் டேக்ஸில் 100 கோடி வாங்குறாருன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% அவர் இன்கம் டேக்ஸ் கட்டணும். அதுக்கு மீதி வாங்குறதெல்லாம் பிளாக்ல வாங்குறாங்க. ரஜினி அதே மாதிரி தான்.
ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் எந்த சொத்தும் கிடையாது. அவர் இருக்கிறது ஒரு ராகவேந்திர மண்டபம் ஒன்று ஏதோ கோடம்பாக்கத்தில் வச்சுட்டு அவர் வீடு ஒன்று இருக்குது, 2 தான். மற்றபடி இங்கே அவருக்கு எந்த சொத்தும் கிடையாது ரஜினிக்கு. இப்போ ஏன் அவர் எலெக்ஷன் வரலன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தார்னா எலெக்ஷனில் சொத்து கணக்கு காட்டணும். இப்போ கூட பாருங்க விஜய் வந்திருக்காரு, ஆனால் அந்த எலெக்ஷன் கிட்ட பாருங்க எலெக்ஷன் நிற்க மாட்டார். இந்த எலெக்ஷனில் ஏன் நிற்கல? அவர் வந்தார்னா சொத்து கணக்கு காட்டணும். சொத்து கணக்கு காட்டுவார் அவர், விஜய் காட்ட மாட்டார். முதலமைச்சர் வேட்பாளர் காட்டி தானே ஆகணும். காட்டணும், காட்ட மாட்டாங்க, வரமா நிற்க மாட்டாங்க. முதல்ல மக்கள் பைத்தியக்காரங்க இவனுங்களாம், ரசிகர் நாங்கள் எல்லாமே பைத்தியக்காரன் தான். ஒரு வெறி பிடிச்சின்னு இருக்குமே தவிர விஜய் வந்து எலெக்ஷன் நிற்கவே மாட்டார். நல்லா எனக்கும் தெரியும். ரசிகர்கள் பைத்தியக்காரங்க. ரசிகர் பைத்தியம் நானே சொல்றேன், நானும் ஒரு பைத்தியக்காரன். ரசிகரா இருந்து பைத்தியக்காரன் ஆகிட்டேன்ல. நீங்களும் ஒரு பைத்தியக்காரர் தான். நானும் ஒரு ரசிகனா ஒரு பைத்தியக்காரன் தான். முதல்ல ஷோ பார்க்கணும்னு சொல்லி தான் நான் ஆரம்பத்தில் போய் 2010 கமல் படத்துக்கு நான் போய் டிக்கெட் வாங்கும்போது 600 கொடுக்க கேட்டாங்க. எதுக்கு 600 கேட்குறீங்க கேட்க படத்துக்கு? மன்மதன் அம்பு. எதுக்காக வந்து 600 கேட்குறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அப்போ ஆரம்பிச்சது தான் இன்னி வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 14 வருஷமா ஆரம்பிச்சிருக்கேன். 14 வருஷம் சென்னை மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருந்தா இருக்கேன். ஒரு ஆக்ஷன் கிடையாது. நீங்க ஒரு முறையா நான் கோர்ட்டுக்கு போய் தான் கேஸ் கொண்டு இது பண்றேன். நீங்க பேசிக்காவே ஒரு சமூக ஆர்வலர் தான். நீதிமன்றத்திலையும் சில கிளர்க் ரிலேட்டடான சில ஒர்க் எல்லாம் பாக்குறீங்க. பேசிக்கா நீங்க யாருடைய ரசிகர்? பேசிக்கா பார்த்தீங்கன்னா எல்லாரும் நடிகர்கள் ரசிகர். ரஜினியோட ரசிகர் நான். ஆனால் ரஜினி மேலே நான் கேஸ் போட்டிருக்கேன். கமலோட ரசிகர், கமல் மேலே நான் கேஸ் போட்டிருக்கேன். விஜய் மேலே கேஸ் போட்டிருக்கேன். சூர்யா ரசிகர், சூர்யா மேலே கேஸ் போட்டிருக்கேன். இது என்ன விதமான ஒரு ரசிகர் தனம்? அதான் வெறிங்க, பைத்தியக்காரத்தனங்க. இது உண்மையை நான் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன், பைத்தியக்காரத்தனம். நீங்க ஒரு பைத்தியக்காரர் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஒத்துக்கிறேன். சினிமா பைத்தியம் நான் ஒத்துக்கிறேன். கோர்ட்ல கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்காங்க, என்னப்பா எப்போ பார்த்தாலும் புது படமா வரும்போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க வந்து கோர்ட்ல ஃபைல் பண்றீங்கன்ற. ஐயா நான் வந்து சினிமா பைத்தியங்கயா, வேற வழியில நான் பாக்குறேன், எனக்கு பொழுதுபோக்கு எனக்கு வேணும். 16 வருஷமா சென்னை கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு பெரிய நடிகர்களுடைய படம் வரும்பொழுதும் அதிகமா டிக்கெட் விலை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு 16 வருஷமா கம்ப்ளைண்ட் கொடுத்து 16 வருஷமாவும் உங்க கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கல. ரஜினியை வச்சு நீங்க புகழ் தேடணும், கமலை வச்சு புகழ் தேடணும், விஜயை வச்சு அஜித்தை வச்சு புகழ் தேடணும் அப்படின்னா தற்பெருமைக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ? இல்ல, அந்த புகழ்ன்றது தானா வரணுங்க. நான் வந்து சண்டை போடுறேன்னா புகழ வந்து விஜயை வச்சு அஜித்தை வச்சு நீங்க பிரபலம் அடையணும் அப்படின்னு தான். இப்போ நான் நேற்று முந்தாண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நேற்று எத்தனை பேப்பர்ல செய்தி வந்துரும் கேளுங்க, எதுலயுமே வரல. அப்ப நான் எப்படி புகழ் அடைஞ்சிருன்னு நீங்க சொல்ல முடியும்? ரஜினியை திட்டி விஜயை திட்டி நீங்க புகழ் அடையணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது மாதிரி நடக்க முடியாது. நானு ஏன்னா அவங்களோட லெவல்ல நீங்களே ஒரு பைத்தியக்காரன் ஒத்துக்கிட்டீங்களா? அதுக்காக கேட்க. நான் ஒரு பைத்தியக்காரனா தான், ரசிகனா ஒரு பைத்தியக்காரனா தான் இருக்கேன் நானு. ஆனா சமூக பார்வையில பாத்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலையை இவங்க பண்றாங்க. அந்த ஏமாற்று வேலையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு என்னோட ஒரு குறிக்கோள் வச்சிருக்கேன். அப்ப மக்கள் மேல உங்களுக்கு கோபமே இல்லையா? நடிகர்கள் மீது அவ்வளவு கோபம் இருக்கு. ஆனா எல்லாருடைய ரசிகரும் எல்லாரையும் பிடிக்கும். மக்கள் 2000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்துட்டு வர அளவுக்கு ரெடியா இருக்கானே, மக்கள் மீது கோபம் இல்லையா? நான் இந்த பிரச்சனையை 2010 பண்ணிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா தேட்டர்லயும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 2010க்கு முன்னாடி 100 நாள் படம் ஓடும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து படம் பாக்குறாங்க. அவ்வளவுதான் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க சொல்ல முடியாது. இல்ல தியேட்டர்ல பார்த்தா முதல் நாள் மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா அடுத்த நாள் பார்த்தா தியேட்டர் ரேட் ஆன்லைன்ல டிக்கெட் வித்தற 160 ரூபாய்க்கு வித்துறான். சரிங்க சார், இந்த கேள்வி இப்படி கேக்குறேங்க சார். முதல் 3 நாளைக்கு அல்லது முதல் 1 வாரத்துக்கு டிக்கெட் பிளாக்ல விக்கிறாங்களா சார்? இதனால அரசுக்கு என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படும்? பிளாக்ல விற்கிறது அரசுக்கு லாபம். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளாக்ல வித்தா கூட கணக்கு கொடுக்கணும் அந்த டிக்கெட்டுக்கு. அந்த பிளாக்ல வித்தாலும் எப்படி கணக்கு கொடுக்க முடியும்? இல்லையே அந்த அதாவது அந்த தியேட்டர்ல இருந்து சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தியேட்டர் எடுத்துக்கோங்க. அந்த தியேட்டரோட ரேட், அந்த தியேட்டர்ல வந்து 1000 டிக்கெட் இருக்குன்னா அந்த 1000 டிக்கெட்டுக்கு சேல்ஸ் கணக்கு காட்டணும். அந்த டிக்கெட்டோட கொடுத்துருவாங்க. அது வந்து பிளாக்ல விற்கிறது 2 வகையா பிளாக் விற்கிறாங்க. ஒரு தியேட்டருக்காரனே பிளாக்ல விற்கிறது, கவுண்டர்ல பிளாக். அதாவது போய் சொன்னீங்க 365 ரூபாய் சினிமா டிக்கெட் பிளாக்ல வித்தா அரசுக்கு நஷ்டமா? அவங்களுக்கு நஷ்டமே கிடையாது. அரசுக்கு நஷ்டமே கிடையாது. அதனால அரசாங்கமும் இதை கண்டுக்கல. ஆமா, சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விற்கிறது அரசாங்கம் இதனால கண்டுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் காட்டும் போது பார்த்தீங்கன்னா 165 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் காட்டுறாங்க. ஆனா இந்த 360 ரூபாய்க்கு காட்ட மாட்டாங்க, டாக்ஸே காட்ட மாட்டாங்க. இப்போ 500 ரூபாய் நஷ்டம் தானே அது நஷ்டம் இல்லைங்க அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு 16,000 ரூபாய் வந்துருது ஒரு ஷோ. 165 ரூபாய் சினிமா டிக்கெட் விற்கிறாங்க, டாக்ஸ் அரசுக்கு காமிக்கிறாங்க. ஒரு சீட்டுக்கு இவ்வளவு காட்டுறாங்க. 1000 சீட்டுக்குன்னா 1000 சீட்டுக்கு 165 பிளஸ் டாக்ஸ்ன்னு காட்டுறாங்க. ஆனா உங்க 1000 ரூபாய்க்கு விற்கும் பொழுது வெறும் 165 தானே காட்டுறாங்க. நஷ்டம் தானே அரசுக்கு. இல்ல நீங்க தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கிருக்கீங்களா? அதை வாங்கினா 160 ரூபாய் டிக்கெட் இருக்கும். இல்ல டிக்கெட் ரேட்டே இருக்காது. இல்ல நீங்க எங்கிட்ட 300 ரூபாய் வாங்கினா 300 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குற அந்த 300 ரூபாய் அந்த டிக்கெட்ல பிரிண்டே இருக்காது. 100 ரூபான்னு 100 ரூபாய் அது எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஃபார் ரிசர்வேஷன் கவுண்டர், ரிசர்வேஷன் டிக்கெட் மட்டும் தான் இருக்கும். அது எப்படி அக்கௌண்ட்ல வராது? அக்கௌண்ட்டுக்கே வராது. அது
அக்கௌண்ட்டுக்கு பில் வரது பார்த்தீங்கன்னா அவங்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ஒன்று கொடுப்பாங்க. எத்தனையோ அரசு அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்லாம் சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க வராங்க. ஓசியில் டிக்கெட் வாங்கிட்டு வரனால தான் இந்த பிரச்சனையே. அரசு அதிகாரி ஓசியில் டிக்கெட் எப்போ வாங்குறானோ இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் அரசு அதிகாரி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினான்னா அவனுக்கு தெரியும் எவ்வளோ 300 எவ்வளோ 500 அப்படின்னு கேட்பாங்க. ஹலோ நான் ஐபிஎஸ் பேசுகிறேன், ஒரு 5 டிக்கெட் கொடுத்து விடுங்க, இல்லை நான் வீட்டில் அனுப்புகிறேன், ஃபேமிலி அனுப்புகிறேன், போட்டு விடுங்க அப்படின்வாங்க. நேராக பால்கனி எல்லா தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா பால்கனி தவிர ரெண்டு சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ தேவி தேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸில் ஒரு 20 பேர் உட்காருவாங்க. அந்த 20 பேருக்கு ஃப்ரீ டிக்கெட்டு. இது இல்லாமல் அதிகமாக வந்துட்டாங்க வேறு வழி இல்லைன்னு போது என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டிக்கெட் இருக்குது, ஏரியாவோட எஸ்ஐக்கு, ஏரியா இவங்க இருக்காங்க கான்ஸ்டபிள், எல்லாருக்கும் டிக்கெட் இருக்குது. கார்பரேஷன் எல்லாருக்கும் டிக்கெட், ஓசி டிக்கெட் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஓசி டிக்கெட் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறதுனால தான் இவங்க யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இப்படி எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் ஓசில சினிமா தேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறதுனால தான் கண்டுக்கிறது இல்லை. பிளாக்ல டிக்கெட் விற்கிறத யாருமே கண்டுக்காம இருக்காங்க. கண்டிப்பா உண்மையில அதுதான் சார். இதை பார்க்குற அதிகாரிகள் என் மேல் கேஸ் கூட போட்டோம், நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. 2010 இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்காதான் நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். கோர்ட்டு ஆர்டர் பண்ண அப்புறம் தான் அவங்க கொடுக்குறாங்க. சிங்கம் 3 பைரவாக்கெலாம் பார்த்து நான் இன்ட்ரீம் ஆர்டர் போட்டிருக்காங்க. கூடுதல் டிக்கெட் விற்கக்கூடாது, கூடுதல் கட்டணம் விற்கக்கூடாது. அதாவது பார்க்கிங் டிக்கெட் கூட 2 வீலருக்கு 20 ரூபா தான் விற்கணும், 2 வீலருக்கு 10 ரூபாவும், காருக்கு 20 ரூபா தான் வாங்கணும்னு சொல்லி உத்தரவு வாங்கியிருக்கேன் நான். அதை மீறி இன்னைக்கு வித்துட்டுறாங்க. தேவி தேட்டருங்க போது 2 வீலருக்கு 20 ரூபா வாங்குறாரு. 10 ரூபா தான் விற்கணும், கொடுக்கணும் 2 வீலருக்கு, ஆனால் 20 ரூபா வாங்குறாரு. எல்லா தேட்டரில் பாருங்க, மால் எடுத்துக்கங்க, 3 ஹவருக்கு மேலே போச்சுன்னா நமக்கு டிக்கெட்டு 10 ரூபா தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி வாங்குறது 50 ரூபா டிக்கெட்டு 2 வீலருக்கு. அதெல்லாம் எந்த கணக்கில் எந்த அதிகாரி பார்க்குறாங்க? எந்த அதிகாரி கண்டுக்கிறது இல்லை. அப்போ மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இருக்கக்கூடிய மால்லாம் 2 வீலரோட பார்க்கிங் கட்டணம் 30 ரூபாயா 20 ரூபாயா? 10 ரூபா தான். வெறும் 10 ரூபா தான். எல்லா தேட்டருக்கு 10 ரூபா, 30 ரூபா 40 ரூபான்னு வாங்குறாங்களே. கேட்டா கான்ட்ராக்ட்ல விட்டுட்டோம், அவங்க வாங்கிட்டாங்க, எனக்கு தெரியாது, கைக்கு தூக்கிடுறாங்க. இது சரியான பதிலா? பதில் கிடையாது. அப்ப இது அரசாங்கத்தை அவங்க ஏமாத்துறாங்களா? கண்டிப்பா ஏமாத்துறாங்க. மக்களை ஏமாத்துறாங்க, அரசாங்கத்தையும் ஏமாத்துறாங்க. அரசாங்கத்தை மக்களையும் ஏமாத்துறாங்க, அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு இவங்க பாட்டு என்ஜாய் பண்றாங்க. அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு புரியல அப்படின்னா? அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு அப்படின்னா லஞ்சத்தை கொடுத்துட்டு கம்முன்னு இருக்காங்க, அவ்வளவுதான். நான் சும்மா லஞ்சம் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இதை கொடுக்குறேன் அப்படி சொல்றேன் நான். அதாவதுங்க, ஒரு தப்பு நடக்குது, இப்போ நான் அந்த தப்பு நடக்குதுன்னு நான் சொல்லி ஒரு புகார் கொடுத்துட்டேன். அந்த புகார் என்ன பண்ண, நீங்க ஒன்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு, அதாவது நான் கொடுக்கல, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. அதாவது நான் போட்ட வழக்கில் உங்களுக்கு பேஜ் நம்பர் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வழக்கில் 2014 ஒரு உத்தரவு, இந்த மாதிரி ஒரு புது படம் வரும்போது நீங்கள் ஆய்வு செய்யணும் அப்படின்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் கமிஷனர் என்ன பண்ணுறாரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் வெல்ஃபேர் மூலமாக ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. ப்ளஸ் கார்பரேஷன் கமிஷனர் அவரோட கீழே யாராவது இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு குழுவை போட்டு இவங்க 2 பேரும் கம்பைன் ஆகி நேராக போயிட்டு ஒரு தேட்டரப்போ ஆய்வு பண்ணணும். இதுதான் உத்தரவு. பண்ணுறாங்களா? பண்ணுறது இல்லையே, பகிரமான குற்றச்சாட்டு பண்ணுறாரு. கமிஷனர் எங்கே பண்ணுறாரு கேளுங்க, பண்ணுறதே கிடையாது அவர். அதே மாதிரி சென்னையை தாண்டி போட்ட கலெக்டர் என்ன பண்ணுறது, மாவட்ட அந்த ஒரு ஆர்டிஓ ப்ளஸ் தாசில்தார் இவங்க தலைமையில் ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு குழு அமைச்சு அந்தந்த தேட்டரை போட்டு ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வு வந்து டிக்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, யூரின் போகிற டாய்லெட் க்ளீனாக இருக்கா, யூரின் போகிற கிட்னி க்ளீனாக இருக்கா, டாய்லெட் க்ளீனாக இருக்கா, அந்த இருக்கிற அட்மாஸ்பியர் க்ளீனாக இருக்கா, அந்த சேர் எப்படி இருக்குது, உட்காந்தா நல்லா இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, அங்கே உட்காந்தா மூட்டை பூச்சி கடிக்குதா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே இன்க்ளூடிங் இருக்கு அதில். ஆனால் யாரும் அது செய்ய மாட்டாங்க. ஆய்வு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆய்வு பண்ணுறது கேட்டால் எனக்கு நேரம் இல்லைன்னுவாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு பார்ப்பேன், அவங்களுக்கு ஒரு கவர் ஒன்று கொடுப்பாங்க, மேட்ரு முடிஞ்சிடும். இல்லை இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சினிமா திரையரங்கு இருக்கிற தேட்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா புது படம் வருதுன்னு வச்சு ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. ஐயா எனக்கு வந்து, ஐயா வணக்கம், நான் இந்த தேட்டரோட மேனேஜரு, எனக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுங்க, சிறப்பு காட்சிகள் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, ரசிகர்கள்லாம் வந்து குவிவாங்க. எனக்கு ஒரு தேட்டர் 1000 பேர் வருவாங்க, 1000 2 வீலரு, ஒரு 500 2 வீலரு, ஒரு 100 கார் போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம், இதுக்காக பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லி லெட்டர் கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ண வாங்கிப்பாரு, வாங்கும்போது அவருக்கு தனியாக ஒரு கவர். அதுக்கு ஏன் கவர்? ஏங்க வந்து நிற்கணும்ல, அவர் மட்டும் நிற்க மாட்டார், அவர் கூட ஒரு கான்ஸ்டபிள், அவர் கூட ஒரு எஸ்ஐ, அவர் கூட ஒரு 2 ஹோம் கார்டு, இவங்களுக்கு எல்லாருமே இது பண்ணணும். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை கடமை தானே. பாதுகாப்பு புகார்தாரர்கிட்ட ஏன் கவர் வாங்கணும், ஏன் அவங்க கவர்? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வராங்கன்னா அந்த 1000 பேர் சமாளிக்க ஒரு ஆளால முடியாது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தியேட்டர் உரிமையாளர்கள் தானே அதுக்கு மேன் பவரை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டணும். அதெல்லாம் யாருங்க செய்யறாங்க, அதெல்லாம் அதான் கொடுத்தா போலீஸ் கிட்ட ஏதாவது ஒரு கவர் ஒன்று கொடுத்துட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு.
நிறைய இருக்குங்க. உள் குத்துல நான் எல்லாமே சொன்னச்சுங்க, எல்லா தேட்டருக்காரங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க. இந்த இதை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கேஸ் போடுவாங்க. இல்ல இப்ப நீங்க பேசுனதுக்கு உங்க மேல கேஸ் வந்துரும். அது வரட்டும், நான் ஃபேஸ் பண்ணுறேன்றேன். கேஸ் போடுங்க, நான் தைரியமாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் புகார் கொடுத்துட்டு என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்பேன் நான். புரியுங்களா? நான் புகார் கொடுத்துட்டு என்ன நடவடிக்கை எடுத்து நான் அடுத்த நாள் கேள்வி கேட்பேன் நான். நான் வந்து வல்கராக பேசவே இல்லை எங்கேயுமே. புரியல? நீங்கள் செய்கிற குற்றத்தை தான் நான் சுட்டி காட்டுறேன். இவங்க என்ன செய்யலாம், நான் புகார் கொடுத்தேன், அந்த புகார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? சென்னை இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மட்டும் கொடுக்கல, நான் கலெக்டருக்கு ஆன்லைனில் கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு இந்த பக்கம் செங்கல்பட்டுக்கு ஆன்லைனில் கொடுத்துருக்கேன், கலெக்டர். இது எனக்கு புரியவே இல்லை. கோயம்பேடு ரோகிணி தேட்டர் சென்னை லிமிட்டுக்குள்ளே வராதுங்கிறாங்க. அசோக் நகர் உதயம் தேட்டர் சென்னை லிமிட்டுக்குள்ள வருது. ஆனா பக்கத்துல அங்கிருந்து 100 மீட்டர் 200 மீட்டர் தூரத்துல இருக்கிற காசி தேட்டர் சென்னை லிமிட்டுக்குள்ள வராதுங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அதாவது சென்னை லிமிட்டுக்கு வராதுன்னா அவங்களுக்கு ஒரு வரைமுறை வச்சுட்டாங்க. சவுத் ஆற்காடு, நார்த் ஆற்காடு, இந்த மாதிரி உள்ள நிறைய இருக்கு. ஆற்காடுக்கு மாதிரி நிறைய உள்ள அவங்களுக்கு பிரிச்சுட்டாங்க. இப்போ சென்னை லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர் சென்னைக்குள்ள இருக்கு. ஆனா அம்பத்தூர்ல இருக்க அந்த ராக்கி தேட்டர், அம்பத்தூர் இவங்க இந்த தேட்டர்லாம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் கலெக்டர் தான் அவருக்கு பவர். அது அதாவது அம்பத்தூராவது சென்னை அவுட்டர்ல இருக்கு. அசோக் நகர்ல இருக்கிற காசி தேட்டர் இல்ல, அந்த காலத்துல கோயம்பேடுல இருக்கக்கூடிய ரோகிணி தேட்டர் அந்த காலத்துல நம்ம பண்ணிட்டாங்க. அது காலம் மாறி போச்சுல. இப்ப காலம் மாறவும் இவங்களும் மாறணும். ஆனா செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை விரிவடைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இருக்கிற கோயம்பேடு ரோகிணி, இந்த இருக்கிற காசி தேட்டர் இல்ல, இப்போ வந்துருச்சு. சென்னை சிட்டிக்குள்ளதான் இருக்கு, ரோகிணி சிட்டிக்குள்ளதான் இருக்கு. ஆனா இவங்க வந்து அப்படி சொல்லி ஏமாத்துறாங்க. அவ்வளவுதான். எங்ககிட்ட இல்லை, எங்ககிட்ட இல்லைன்றாங்க. ஏன்னா கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருக்கும்போது இவங்க கிட்ட இந்த வரணும். இதுல அதாவது இவங்களுக்குள்ள வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரோடு இருக்கு, லெஃப்ட் சைடு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரைட் சைடுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போட்டுப்பாங்க. எல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லை வச்சுப்பாங்க. அந்த எல்லையில பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு போட்டு எந்த ஒரு டெட் பாடி கிடைக்குன்னு வச்சுங்க, எந்த எல்லையில் இருக்கு அப்படி பார்ப்பாங்க. இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் இருக்கா, தலை மட்டும் இருக்கா, அப்போ பாதி ஃபுல்லாகுதா, ஐயோ நீ எதுக்கியா. இதுதான் உண்மையில இதுதான் நடக்குது. ஜெய் பீம் படத்துல உள்ள விஷயங்கள் அப்படியே சொல்றீங்க. உண்மையா இல்லைங்க, உண்மையா இதாங்க. ஜெய் பீம் வந்து அவரோட கான்செப்ட் வேற. ஆனா போலீஸ் லிமிட்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒரு பைக் காணா போனா கூட வந்து பார்ப்பாங்க, எந்த ஸ்டேஷன் லிமிட்ல, நம்ம வாசல்ல இருக்கா, நம்ம லிமிட்ல இருக்கா, அந்த லிமிட்ல இருக்கா, இந்த லிமிட்ல இருக்கா, பார்த்துட்டு கைட்டி விட்டுருவாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. போலீஸ் வந்து எதுக்கு உடனே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லைன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் வந்து எந்த லிமிட்ல வருது, அந்த ஒரு பர்டிகுலர் அக்கரன்ஸ் நடக்கும் இல்லையா, சம்பவம் நடக்கிற இடம் வந்து நம்ம ஸ்டேஷன்ல வருதா இல்லை அந்த ஸ்டேஷன்ல வருதா, அவங்க உள்ள பேச்சுப்பாங்க. ஓ பாதி உடம்பு இங்க இருக்கியா, பாதி உடம்பு அம்பு இருக்கியா, அந்த பாதி உடம்பு இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்றீங்களே. பொதுமக்களுடைய கேள்வி புரிதலுக்கு அதை கேட்கிறேன். அந்த ரோட்டுக்கு நடுவுல ஒரு கோடு போட்டுப்பாங்க அப்படிம்பாங்களே, இந்த பக்கம் பாடி இருக்கு, இந்த பக்கம் தலை இருக்கு அப்படிங்கிறது. அந்த கோடு வந்து பொதுமக்கள் இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லையே. இது வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட கோடு, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறத அந்த எல்லை யாரும் பார்த்தது இல்லை. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவங்களோட மேப் ஒன்று இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு மேப் இருப்பாங்க. இது பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல ஐயா. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் எந்த அதிகாரியா இருந்தாலும் அவங்க கிட்ட டேக் போடணும்னு சொல்லி ஒரு இது இருக்கு, ரூல் இருக்கு. ஒரு ஐடி கார்டு மாற்றணும்னு ரூல் இருக்கு. ஒரு ஆஃபீஸும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு டேக் இருக்கு, அந்த அவங்களோட ஐடி கார்டு இருக்கு, அந்த ஐடி கார்டு போடணும்னு இருக்கு. அந்த ஐடி கார்டு இது வரைக்கும் எந்த அதிகாரியும் போட்டது கிடையாது. ஈவன் தோ தாசில்தாரும் போடணும், நம்ம கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் அவரும் அந்த டேக் போட்டு தான் வழி வரணும். நேம் கார்டு போட்டிருக்காருல கமிஷனர். ஏங்க நான் கூட போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு நானும் கமிஷனர் ஆஃப் ஏகே விஸ்வநாதன், ஏகே இப்போ இருக்கிற டக்கு ஞாபகம் வரல, அவர் பேரை போட்டு நானும் உள்ள போய் இது பண்ண முடியுமா? ஏங்க அது ஒரு யூனிஃபார்முங்க. நீங்க யூனிஃபார்ம் மட்டும் இப்போ கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம அப்படின்னுவாங்க. அதுக்கு பேர் நீ யார் எனக்கு எப்படி தெரியுங்க? இப்போ தாசில்தார் இருக்காரு, தாசில்தார் உள்ள போனா ஐயா வணக்கம் ஐயா அப்படின்ற அவர் அந்த சீட்ல உட்காந்து ஐயா வணக்கம் ஐயா, அந்த சீட்டை விட்டு ஏந்து வெளியே வந்துட்டாருன்னு வச்சுங்க, நம்மள மாதிரி ஒரு பொதுமக்கள் வச்சிருப்போம். அதே மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி, அதிகாலை 5 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ஒரு சிறப்பு காட்சிகள்லாம் சினிமா தேட்டர்ல ஒளிபரப்பு பண்றாங்களா? அப்படி பண்ணலாமா? அப்படி இல்ல, சினிமா தேட்டரை பொறுத்த வரைக்கும் காலையில 9 மணிக்கு ஓபன் பண்ணிட்டு நைட் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் ரூல். ஆனா இவங்க பண்றது எல்லாமே சட்ட விரோதம். காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு சிறப்பு காட்சிகள் ஒளிபரப்புவது சட்ட விரோதமான சட்ட விரோதம். ஜியோவே இருக்கு, நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த ஜியோல பாத்தீங்கன்னா 4 காட்சி தான் காப்பணும். அந்த 4 காட்சி போட்டு 5ஆவதா ஒரு காட்சி போய் அதான் ஸ்பெஷல் ஷோ. அந்த ஸ்பெஷல் ஷோ கூட அத்தாரிட்டிகிட்ட யார்கிட்ட சென்னையில் இருக்க கமிஷனர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இல்லை முதலமைச்சர் என்ன பண்ணுவார், அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் உத்தரவு கொடுத்து ஒரே ஒரு ஷோ மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஷோ மட்டும் தான் 9 மணிக்கு 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 8 காலையில 9 மணிக்கு தான். காலையில 9 மணிக்கு 8 மணிக்கு கூட கிடையாது. 8 மணிக்கு கூட. அப்ப இது வரைக்கும் காலையில 4 மணிக்கெல்லாம் அதிகாலை எல்லாமே சட்ட விரோதம் சார். சில தியேட்டர்ல எல்லாம் நைட் மிட்நைட் 2 மணிக்கெல்லாம் சிறப்பு காட்சிகள் போடுறாங்க. சட்ட விரோதம். நீங்க பெருசா போறீங்க. காசி தேட்டருக்கு அவர் சட்ட விரோதமா தான் செயல்படுறாரு, ரோகிணி தேட்டருக்கு சட்ட விரோதமா செயல்படுறாரு. அதனாலதான் அந்த பையன் இறந்தான். யாரு? ஒரு பையன் வந்து பஸ்ல ஏறி இறந்தாங்க கோயம்பேட்டுல. அவங்க இது காரணமே
உரிமையாளர் தான். நடவடிக்கை ஏதாவது எடுத்தாங்களா இந்த மாதிரி இல்ல இடத்துல? சார், கேட்டா அவன் வந்து ஏறிட்டான், நாங்க எப்படி பண்றோம், நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றாங்க. உண்மையிலேயே இதுக்கு வந்து ரோகிணி தியேட்டரும் அந்த சிஎம்டி போலீஸ் ஸ்டேஷன் தான் இதுக்கு வந்து பொறுப்பு. ஏன்னா அவன் 4 மணி ஷோ பர்மிஷன் கொடுக்கக்கூடாது, ஆனா கொடுத்துட்டாங்க. விடிகால ஷோ பர்மிஷன் கிடையாது, கொடுத்துட்டாங்க, பண்றாங்க. அவங்க என்ன பண்ணிருந்தா இவங்கள தான் A1 யாருன்னா ரோகிணி தியேட்டர் உரிமையாளர் தான் A1 போட்டுக்கணும். அந்த கேஸ்ல போட்டு இது கொலையை தான் கொண்டு வரணும் அந்த கேஸை. ஆனா இவங்க அது வந்து சூசைட் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இவங்கள அந்த பையனா ஏறிட்டான், அந்த பையனா ஊந்துட்டான், இதெல்லாம் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது சொல்லி ரோகிணி தியேட்டரை விடுவிச்சிட்டாங்க. நான் ஓப்பனாவே கேட்கிறேன், இப்படி அதிகாலை 4 மணி 5 மணிக்கு சிறப்பு காட்சிகள் ஒளிபரப்புவதா இருக்கட்டும், அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் சட்டப்படி தடுக்கவே முடியாதா தமிழ்நாட்டில்? முடியும். அதிகாரி வேலை செய்யணும். இப்ப வேலையே செய்யறது இல்லையா? வேலையே செய்யறது இல்ல. திருப்பியும் சொல்ற, லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யறது இல்ல. உண்மையிலே லஞ்சம் வாங்கிட்டு வேலையை செய்யறது கிடையாது சார். வேலை செய்யறது ஒரு குறிப்பிட்ட இடம் தான் சார் வேலை செய்யறாங்க, எல்லாரும் வேலை செய்யறது இல்லைங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பணம் புழக்கம் இருக்கு. ஒரு பட்டா வாங்க போனாலும் காசு வாங்கிட்டு தான் பட்டா கொடுக்குறாங்க, சரிங்களா? வேலை பணமே கொடுக்காத இடம்லாம் நிறைய இருக்கு. பணம் கொடுக்காம வேலை செய்யறதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போனால் பணம் கிடையாது. இப்போ என்னோட மருமகளுக்கு குழந்தை பிறந்தது எங்க கோஷா ஹாஸ்பிட்டலில், நான் 1 பைசா செலவு பண்ணல. டாக்டருக்கு போனால் அட்மிட் பண்ணோம், பார்த்தாங்க, முடிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு கையில் வந்து 2 பிளேட் வச்சுருக்கேன், இதை வந்து GHல பண்ணேன். அங்கே நான் 1 பைசா யாருக்கும் செலவு பண்ணல. டாக்டருக்கு முறையாக போனேன், டாக்டர் பார்த்தாரு, என்ன கைக்கு உடச்சிங்களா எப்படி போச்சுன்னு கேட்டார். சரிங்க நான் அட்மிட் பண்ணிக்கிறது வந்து அப்படியே மாவு கட்டில் கட்ட முடியாது, அட்மிட் பண்ணிங்க. அட்மிட் பண்ணாங்க. ஒரு 2 நாள் இருக்குப்பா பார்த்துலாம்னாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நான் 1 பைசா கொடுத்தது கிடையாது. என் ஒய்ஃபுக்கு யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க, 1 பைசா கிடையாது. அது இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஓமந்தூரில் ஒரு இது பண்ணேன், ஆஞ்சியோ பண்ணி ஒரு பிளாஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு இது வச்சாங்க, அதுக்கு 1 பைசா கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு இன்சூரன்ஸில் எடுத்துட்டாங்க. ஒரு 65,000 இன்சூரன்ஸில் எடுத்துட்டாங்க. அதாவது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் ஒரு 65,000 எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் காசே கிடையாது. மனிதாபிநயம் கண்டிப்பாக இருக்குது எல்லாத்துலேயுமே. ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து இதுவே கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு புகார் கூட நடவடிக்கை எடுக்கல. என்ன பண்ணுறது? ஒரு சமூக ஆர்வலரா சினிமா திரையரங்கில் நடக்கக்கூடிய சமூக அவலங்களை தோலுரிச்சு காட்டியிருக்கீங்க. கண்டிப்பா விழிப்புணர்வா இருக்க வேண்டியது பொதுமக்களும் அரசும் அரசு அதிகாரிகளும் தான். காலப்போக்கில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். நிறைய விஷயம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். GRT शुभ आरंभम GRT Jewelers. एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट एवरेस्ट.